இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பிஸியான மனுஷனை குறித்து தாங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நாம் என்ன பண்றோம், எப்பொழுதாவது ஜெபம் பண்ணுகிறோமான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்தா கூட எப்பமாவது சில நேரம் பண்ணுவோம் தேவை வந்தால் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஜெபிப்பது தான் நமக்கு முக்கியமான வேலை. இன்னைக்கு அநேகருக்கு அது புரியாம மற்ற வேலை மற்ற காரியங்களுக்கு அதிக எஃபர்ட் போடுறோம். எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு அதற்கான கிரயம் செலுத்தி பிரயாசப்பட்டால் அதனுடைய பிரதிபலன் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதிகமாய் ஜெபித்து நாம் செயல்படும் பொழுது எளிதாகவே செய்ய வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, எளிதாகவே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நம்முடைய பிரயாசங்கள் குறைவா இருக்கும், பிரதிபலன் அதிகமாக இருக்கும் அதிகமாய் ஜெபித்தால். இங்க நடக்கிறது என்னவென்று சொன்னால், மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பேதுருவே அந்த மனுஷன் வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வழியை திறந்து கொடுத்திருந்தாரு. பேதுரு ஆண்டவரே பேசுறாரு, சொப்பனத்தின் மூலமா ஆள் அனுப்புறாரு. பேதுரும் இந்த இடத்திற்கு அதே கொர்நேலியு வீட்டுக்கு வர்றாரு. அங்கு ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்கிறது. எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றாங்க, ஞானஸ்தானம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். யோசித்து பாருங்கள். அநேக ஒரு நேரம் நம்ம என்ன பண்றோம், பெரிய பெரிய ஆட்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களை ஒரு முறை பார்த்தா நல்லா இருக்குமா, அவர் ஜோமனம் நல்லதுதான், ஆனால் கிடைக்கலன்னு வருத்தப்படுற கூட்டம் நிறைய இருக்க. நீங்கள் ஜெபத்தில் உங்கள் நேரத்தை அதிகமா செலவழிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களை கர்த்தர் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவார். ஒரு முறை ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க ஒருவர் அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாகிறார். அது போக வேண்டிய தூரம் கொஞ்சம் அதிக தூரம் என்பதனாலே அதிகமாக எழுந்து புறப்பட்டால் தான் அவரை போய் பார்க்க முடியும். ஒரு ரெடியாகி புறப்பட்டு எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஆவியானவர் உணர்த்துறார், போய் ஜெபம் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இப்போ புறப்பட்டாதான் கரெக்டா அவரை போய் மீட் பண்ண முடியும், நீ ஜெபம் பண்ணு. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள அறையில போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருது. ஆனா அவர் அதை பற்றி கவலைப்படல. ஜெபித்துக்கிட்டே இருக்க, ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பிரசன்னத்துல அப்படி நேரம் போனதே தெரியல. சரி, ஜெபத்தை முடிச்சுட்டு சரி இடத்துல வரலான்னு வெளியே வந்து பார்த்தா வீட்டுல ஹால்ல அந்த அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறாரா. எவரை எந்த அதிகாரியை பார்க்க வேண்டும் என்று இவர் அதிகாலை புறப்பட்டு போனாரோ, ஆனால் அந்த அதிகாரியை கர்த்தர் இவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார். அப்புறம் என்ன, காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. வேலை எளிதாக முடித்து விட்டது. ஆண்டவர் இதுதான் செய்வார். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? நீ தாழ்த்தி ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க. ஜெபத்திற்கு தடையா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. டெய்லி ஆண்டோட சமூகத்துல கொஞ்ச நேரமாவது ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களால் எதுவும் சாதிக்கவும் முடியாது. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறார்? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஜெபத்துல எவ்வளவு மேன்மை வச்சிருக்கிறீங்கப்பா, எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பாக்கியத்தை வச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி. நாங்க என்ன பண்ணுகிறோம், இப்ப கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம்ப்பா, சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் கேட்கிறோம்ப்பா. அந்த நிலைமையெல்லாம் மாற்றி ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதற்கு பின்பு எங்கள் வேலைகளை செய்ய, பணிகளை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் வேண்டுதலும் அருளி செய்யப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். வேதம் அதை தான் சொல்லுகிறது. அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அதிக நேரம் ஜெபிப்போம். அதோடு மட்டுமல்ல, அதிக பிரதிபலனை கர்த்தரிடம் பெற்றுக் கொள்வோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா,
கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா,